எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டை ஒரு நடிகனிடம் ஒப்படைச்சிருக்கிறோன்ற அந்த அந்த உணர்வு வந்து மக்கள்கிட்ட ஏற்படவே இல்லை. ஒரு ஒரு கூத்தாடிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த நாட்டை பல திமுக தரப்பில் பேசினாங்க. ஆனால் பெரியார் வார்த்தை கூட இருந்துச்சு. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நடிகன்கிட்ட இந்த நாட்டை கொடுத்துட்டு இப்படி நம்ம சீரழிஞ்சு போயிட்டோமேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த திட்டங்கள் மூலமாக அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், முகமூடி கொள்ளையர்கள் சொல்லி ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய சவாலாக இருந்துச்சு. அப்போ வந்து கமிஷனர் வந்து மோகன்தாஸ் ஸ்ரீபால் பீரியட் நான் சொல்கிறது ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகமூடி கொள்ளையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது திமுக அரசுங்கிற அதிமுக அரசுன்னு கேட்டிங்கன்னா வந்து தருமபுரியில் நக்சலைட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நக்சலைட்டுகளை ஒடுக்கி தமிழ்நாட்டை வந்து அமைதி பூங்காக வைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த கால இதே காவல்துறை தான் கடந்த கால அதிமுக ஆட்சியில் இருந்த 2 ஆட்சியுமே நான் சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பலவீனம் வந்து காவல்துறை வந்து பலவீனமே கிடையாது. இதை எப்படி முறியடிக்கிறதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளபடியே வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செம்மையாக்குறது, எப்படி மேம்படுத்துறது, எப்படி உள்கட்டமைப்பு உருவாக்குறது, என்ன பற்றாக்குறை, காவல் நிலையத்தில் மொத்த பணியாளர்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ வந்து பணியிடங்கள் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் இருக்குது, இது எப்படி நிரப்புறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி வந்து கலைஞர் ஆட்சியிலும் எப்படி காவல்துறை எப்படி மேம்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த கவனத்தில் எடுக்காமல் இது எல்லாத்தையும் எப்படி இக்னோர் பண்ணுறதுலே இருக்கிறாங்க.